ஹாய் வீவர்ஸ், டுடே நம்ம இந்த எக்ஸல் சீட்டில் பார்க்க போகிறது வந்து ஹைபர் லிங்க்கு. ஹைபர் லிங்க்குனா வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு சீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சீட்டை வந்து செலெக்ஷன் பண்ணி போவோம். ஆனால் பட் வந்து நம்ம வந்து இது லிங்க்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ 1ஆவது சீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அங்கே வந்து லிங்க்கு பண்ணியிருந்தோம்னா, இப்போ தேர்டு சீட்டுக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்டு சீட்டுக்கு போகும். அதே மட்டும் தேர்ட் சீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு செகண்ட் சீட்டுக்கு போகணுன்னு நினச்சோம்னா சீட்டை கிளிக் பண்ணாமையே நம்ம அந்த லிங்க் மூலமாக ஈஸியாக போகலாம். அதே மாட்டம் ஃபஸ்ட்டு சீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, செகண்ட் சீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ வந்து இந்த எக்ஸல் சீட்டில் வந்துட்டு ஒரு 3 யூனிட் இருக்குது. 3 யூனிட் ஒரு ப்ரொடக்ஷன் என்ட்ரி போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் மூலமாக வந்து அப்டேட் ஆகுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ப்ளஸ்ஸு போட்டுக்கணும். அப்புறம் ஷிஃப்ட்டு ப்ளஸ் போட்டோம்னா, இப்போ நம்ம எந்த சீட்டில் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க ரிப்போர்ட் அப்படியே வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் வர்றப்ப ஷிஃப்ட்டு ப்ளஸ் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம தேவையான இடத்துல என்ட்ரு பண்ணோம்னா அங்கே வந்துடும். இப்போ அடுத்து அதில் இருக்க சீட்டில் எல்லாமே வர்றதுக்கு ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ 84,000 இருக்குது. அந்த ஃபஸ்ட் யூனிட்லேயும் 84,000 இருக்குது. இப்போ செகண்ட் யூனிட் எப்படின்னு பண்ண போகிறோம். அதே மாட்டம் ஷிஃப்ட்டு ப்ளஸ் போட்டு செகண்ட் யூனிட்டில் இருக்கிறதுல போய்ட்டு நமக்கு அந்த யூனிட் ப்ரொடக்ஷனை என்ட்ரு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாட்டம் டபுள் கிளிக் பண்ணோம்னா என்டர் சீட்டுக்குமே வந்துடும். அடுத்து வந்து தேர்ட் யூனிட்டு அதே மட்டும்தான். ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொடுத்து தேவையான இடத்துல என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த வேல்யூ அங்கே வந்துடும். டபுள் கிளிக் பண்ணுறப்ப அந்த ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ 3 யூனிட்டுக்குமே நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலும், அதாவது யூனிட்டில் போய்ட்டு எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் இந்த அப்ஸ்ட்ராக்டில் ஈஸியாக அதே மாட்டம் அப்டேட் ஆகி வந்துடும். எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்டு 1, யூனிட்டு 2, யூனிட்டு 3ன்னு நம்ம போட்டு வச்சுக்கணும். இந்த இதில் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணாவே அந்த சீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் நம்ம வந்து போய் சீட்டை தான் போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த லிங்க் மூலமாகவே போயிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு லிங்க் எப்படின்னு பண்ணலாம், அதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்குங்கிற ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த ப்ளேஸ் இன் தீஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு இந்த யூனிட் 3மே நம்ம ஒர்க் பண்ண சீட் எல்லாமே வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் செலெக்ஷன் பண்ணணும். அந்த யூனிட் 1 செலெக்ஷன் பண்ணிக்கணும், யூனிட் 2ன்னு செலெக்ஷன் பண்ணிக்கணும். இதில் அதாவது அந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற இப்போ 1ஆவது சீட்டில் ஒர்க் பண்ணோம்னா யூனிட் 1ன்னு இருக்கக்கூடாது. அது மட்டும் பண்ணக்கூடாது. யூனிட் 2ன்னு இருக்கிற இடத்துல போய்ட்டு யூனிட் 2ன்னு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த சீட்டில் ஒர்க் பண்ணுறப்ப அந்த சீட்டோட நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்களே. அதனால் வந்து எந்த சீட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த சீட்டோட லிங்க் மட்டும் இல்லாமல் பண்ணி வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக போகும். ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணோம்னா இந்த லிங்க்கில் இருக்கனால டெலிட் பண்ணுறேன். இப்போ அதே மட்டும் இங்கே டெலிட் ஆயிரும். 64,000 இருக்குங்களா. ஆனால் வந்து 84,000 இருந்துச்சுங்களா. இதில் வந்து இப்போ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்ப்போங்களா. இப்போ 15ன்னு போடுறேன். 15 2 இடத்துல போடுறேன். 2 டேட்டுக்கு அங்கேயும் 15 வந்துடும். இது ஹைபர் லிங்க் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகி வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.